Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான டேஸ்டான butterscotch cake தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய கேக் வெரைட்டிஸ் போட்டுருக்கோம். பார்க்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்புறம் போய் பாருங்க. இன்னைக்கு இந்த butterscotch cake எப்படி ரொம்பவே ஈஸியா டேஸ்டியா நம்ம வீட்லயே செய்யறது அப்படினு பார்க்கலாமாங்க. இப்போ butterscotch cake செய்யறதுக்கு நான் இன்னைக்கு முட்டை எதுவுமே யூஸ் பண்ணாம தான் செய்ய போறோம். முட்டை தயிர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்லங்க. வெறும் பால் மட்டும் தான். சோ இதுக்காக நம்ம ஃப்ரெஷா தயிர் ரெடி பண்ண போறோம். அதுக்கு இங்க 1 கப் அளவு பால் எடுத்துர்க்கேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இது 1 கப் அளவு எடுத்துக்கலாங்க. இதோட ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சை பழத்தை ரெண்டா கட் பண்ணிட்டு விதையை மட்டும் நீக்கிட்டு அந்த சாறை மட்டும் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வருது. அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா இது வந்து நல்லா தயிர் மாதிரி தரஞ்சி வரும். அது வரையும் நம்ம அப்படியே விட்டுடலாம். நீங்கள் சப்போஸ் தயிர் சேர்க்குறீங்க அப்படின்னா 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இதுவே முட்டை சேர்க்குறீங்கன்னா 2 முட்டை கிட்ட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை முட்டை தயிர் இல்லை வேண்டாம் அப்படின்னிங்கன்னா பாலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கோங்க. அது புளிச்சு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த கேப்பில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுலில் ஜல்லடை எடுத்துக்கிறேன். இதில் 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் சர்க்கரை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்தது. அது 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளவிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அளவெடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கலாம். எந்த கேக் செய்கிறதா இருந்தாலுமே மாவை சலிங்க. அப்போ தான் கேக் வந்து நமக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ எல்லா மாவையும் சலிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு ஸ்பேச்சுலாவோ ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வெட்டி இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். பால் வந்து புளிச்சு தயிர் ஆகிடுச்சான்னு அதையும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இங்கே நல்லா 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. நல்லா உறைஞ்சி வந்துடுச்சு. நல்லா தயிர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திரியாக தரைஞ்சி வந்திருக்கும். ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி நமக்கு வந்துடும். இப்போ இதோட நமக்கு தேவையான வெட்டி இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர், கோல்டு வினர் இந்த மாதிரியான எண்ணெய் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவருக்காக பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இங்கே எடுத்துருக்கேன். இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்க்கும்போது நமக்கு அந்த டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து விட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெய், எசன்ஸு, அந்த தயிர் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ட்ரை இன்க்ரீடியண்ட்டை மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ட் கூட வெட்டி இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருட்களையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மாவோட பால், எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். அந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே இப்போ இதோட 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு மேலே பால் தேவைப்படாது. உங்களுக்கு அதிக தேவைப்பட்டதுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கெட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் கேக் வந்து நமக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். நல்லா சாஃப்டாக நல்லா கெட்டி எதுவுமே இல்லாத மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே நம்ம கேக் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் கேக் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை பேக் பண்ண எந்த டின்னோ அதை ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து ரவுண்ட் டின் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த டின்னை எடுத்துக்கலாம். இதில் வந்து லைட்டாக எண்ணெயோ நெய்யோ வச்சு ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட பேக்கிங் டின் இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா பாத்திரம், ஏதாவது சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் வச்சு பேக் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் மைதாவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேட்டரை ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் வந்து நெய்யோ எண்ணெயோ வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். நம்ம கேக் பேட்டர் சேர்த்ததுமே நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் போயிட்டு கேக் வந்து நடுவில் வந்து ஓட்டையாக இல்லாத நல்லா ஈவனாக குக் ஆகி வரும். எப்போவுமே கேக் பேக் பண்ணும்போது 1/2 டின் அளவு மட்டும் ஊற்றுங்க. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கடாயில் தான் பேக் பண்ண போகிறேன். இங்கே கடாயை 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் உப்பு போட்டு பேக் பண்ணுறதுனா உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ ப்ரீஹீட் பண்ண கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சா பேக்கிங் டின்னை வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் இது வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 35 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் வந்து நல்லா வெந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி இந்த மாதிரி ஒரு கத்தி டூத் பிக் வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள். ஒரு இடத்துக்கு 4 இடம் குத்தி பாருங்கள். அந்த குச்சியில் வந்து ஒட்டாத வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஈவனாக நமக்கு இப்போ கேக் நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து டிமோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணுனா நமக்கு உடஞ்சிடும். இப்போ கேக் வந்து ஆறிட்டுருக்க கேப்பில் நம்ம பட்டர்ஸ்காட்சுக்கு தேவையான சாஸ் எல்லாமே ரெடி பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இது வந்து நமக்கு இந்த பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் நட்ஸ் எல்லாம் சேர்த்து கிடைக்கல, அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மெல்ட் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரை நம்ம நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 20லேருந்து 30 செகண்ட் கிட்ட அப்படியே சாட்டே பண்ணுங்கள். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சக்கரை வந்து ரொம்ப காந்திடும். அப்புறம் நமக்கு கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே பட்டர் எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 10 பாதாம், 10 முந்திரி, ஒரு 10லேருந்து 15 வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இவ்வளோ நட்ஸு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு 1 சேர்த்தாலுமே போதும். நம்ம எல்லாம் மிக்சடாக சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் இவ்வளோ 3 வெரைட்டி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா குக்காகி வந்துடுச்சு. வானலில் ஒட்டாத நல்லா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பட்டர் பேப்பரில் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி விட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். நம்ம அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த பட்டர் பேப்பரில் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பட்டர் பேப்பரில் சேர்க்கல அப்படின்னா ஒரு பிளேட்டில் நெய்யோ ஏதாவது தடவி விட்டுட்டு இதை வந்து ஊற்றிக்கோங்க. நல்லா காஞ்சதும் நமக்கு எடுக்க நல்லாவே வரும். இப்போ இதுக்கு தேவையான பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே வானலில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இதுவும் வந்து நல்லா அதுவே மெல்ட் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி வரணும். அது வரை நம்ம இதுக்கெல்லாம் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இப்போ இங்கே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா மாறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வெண்ணெயோட அந்த சர்க்கரை பாகு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். 1 நிமிஷம் கிட்ட இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதோட வந்து நான் 1/4 கப் அளவு விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட விப்பிங் க்ரீம் இல்லைனா நீங்கள் பால் யூஸ் பண்ணிக்கலாம். பால் இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது 3ல் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்லா க்ரீமியாக வரணும். அது எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகி நல்லா திக் கன்சிஸ்டன்சி க்ரீமி கன்சிஸ்டன்சியாக வரணும். அது வரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா சூப்பராக சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். மீதி கேக்குக்கு தேவையான விப்பிங் க்ரீம் இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே கேக்கு செய்கிறதுக்கு தேவையான விப்பிங் க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே 1 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாங்க. இதோட தேவையான அளவு சக்கரை பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஐசிங் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை பவுட்ரு பண்ணி அதே தான் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட கொஞ்சம் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்டிஃபாக வரணும். நல்லா விப்பிங் க்ரீம் எப்படி நல்லா ஸ்டிஃபாக இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட உங்ககிட்ட பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இல்லைனா நம்ம பட்டர்ஸ்காட்ச் சாஸ் ரெடி பண்ணலையா, அதை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் க்ரீம் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம பவுலில் கவுத்தாலுமே நமக்கு கொட்டக்கூடாது, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதில் நான் கலர் ஆட் பண்ண போகிறேன். இதை 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கால் பகுதியை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இதில் வந்து நான் மேலே ஃப்ளவர் டெக்கரேஷனுக்காக ஒரு கலர் சேர்க்க போகிறேன். நான் அன்றைக்கி வந்து பிங்க் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2-3 ட்ராப் வந்து நான் ஜெல் கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன்.
இதை சேர்த்து விட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த ரோஸ் கலர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்தளவு பீட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பிங்க் கலரை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சுங்க. சூப்பராக க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் ஃப்ளவர் போடுறன்றதுனால கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ளவர் எதுவும் போடலன்னா கலர் ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து நம்மளோட கேரமலைஸ் பண்ணி நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தது காஞ்சிடுச்சு. இதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ஒன்று கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணிக்கோங்க, இல்லைனா கையால் நீங்கள் தட்டி எடுத்துக்க கூட செய்யலாம். இங்கே ஒரு பவுலில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து எதுக்காகனா நம்ம வந்து சுகர் சிரப் பண்ணுறோம், அதுக்காக தான். பவுடர் சுகரும் சேர்த்துக்கலாம், நீங்கள் சர்க்கரையாக கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஐசிங் பண்ணிடலாம். இப்போ இங்கே கேக்கை வந்து நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஒரு கத்தி வச்சு ஓரத்தை எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டுருங்க. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தலைகளாக மாற்றிக்கோங்க. தட்டிட்டு மேலே லைட்டாக தட்டிங்கனாலே போதும். கேக் வந்து நமக்கு நல்லா டிமோல்ட் ஆகி வரும். இதில் இருக்கிற பட்டர் பேப்பரை நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு ஐசிங் வந்து பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி கேக்கை 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். மேலே வந்து எனக்கு ஈவனாக இருக்குது, அதனால் நான் மேலே கட் பண்ணல. உங்களுக்கு சப்போஸ் அன்ஈவனாக இருந்துச்சுன்னா நல்லா ஈவனாக மேல் லேயரை கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 லேயராக இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே கேக்கை கட் பண்ணியாச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இங்கே கேக் டெக்கரேஷனுக்கு நமக்கு கீழே வைக்கிற பிளேட் வச்சு அதில் லைட்டாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி வைக்கும்போது கேக் வந்து நமக்கு நல்லா நகராத இருக்கும். இதுக்கு மேலே ஒரு லேயர் கேக் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பை நல்லா மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா சுகர் சிரப் அப்ளை பண்ணதும் நமக்கு விப்பிங் க்ரீம், ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் தேவையான அளவு வச்சுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த கேக் ரவுண்டுக்கு அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணி நட்ஸ் எல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணதை ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட வச்சுக்கலாங்க. கொஞ்சம் பவுடராக இருக்கும்போது நம்ம கேக் சாப்பிடும்போது ரொம்ப வாயில் கடிப்படாது, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பவுடராக பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்தளவு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணி பட்டர்ஸ்காட்ச் சாஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அது வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்மளோட விருப்பம் தான். நமக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணும்னு நினைக்கிறோமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச இன்னொரு லேயர் கேக் வச்சுக்கலாங்க. இதுக்கு மேலேயும் சுகர் சிரப் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து விப்பிங் க்ரீம் வச்சுட்டு மேலே சைடில் எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி நல்லா கேக்கை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து கேக் டெக்கரேஷன் வந்து உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணணுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இங்கே கேக் நல்லா டெக்கரேஷன் பண்ணியாச்சு. மேலே சைடில் எல்லாம் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தா பட்டர்ஸ்காட்ச் சாஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கு இல்லை ஒரு சின்ன ஸ்பூனால் நல்லா சுற்றிலாம் போட்டு விடுங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப்பாக இருக்கும்போது நமக்கு பார்க்க கேக்கில் வந்து சூப்பராக டெக்கரேட்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம சுற்றிலும் பட்டர்ஸ்காட்ச் சாஸை ஊற்றிட்டோம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த அந்த நட்ஸ் பவுடரை கூட சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு மேலே இன்னும் டெக்கரேட்டிவ்க்காக ஃப்ளவர்ஸ்லாம் போட போகிறேன். அதுக்கு ஸ்டார் நாட்ஸில் இங்கே பெரிய நாசில் எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபுட் கலர் வந்து விப்பிங் க்ரீம் ஃபுட் கலர் சேர்த்து ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த வந்து நம்ம ஃப்ளவர் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இது போடணுன்னு அவசியம் இல்லை. ரொம்பவே சிம்பிளாக முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த நட்ஸை தூவி விட்டுலாம். இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் போடும்போது ரொம்பவே சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நம்ம எல்லா பகுதியிலையும் சுற்றிலும் வந்து அந்த ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டோம். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணி சாஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நடுவில் ஒரு குட்டி குட்டி ட்ராப்பாக வைக்க போகிறோம். அது பார்க்கும்போது ஒரு ஃப்ளவர் மாதிரியே நமக்கு லுக்கு கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி குட்டி குட்டி ட்ராப்பாக வச்சுக்கலாங்க. மேலே எல்லா பூலையும் அந்த மாதிரி குட்டி குட்டி ட்ராப்பாக வச்சாச்சு. கீழே வந்து ஸ்டார் நாசிலை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் டிசைனாக போட்டுக்க போகிறேன். இதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம் தான், இதுதான் செய்யணுங்கிறதுல நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நம்மளோட கேக்கை வந்து ரொம்பவே சூப்பராக டெக்கரேட்டிவ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே எல்லாத்தையுமே நல்லா டிசைன் பண்ணியாச்சு. லீஃப் நாசிலை யூஸ் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் விப்பிங் க்ரீமை வச்சு ஒரு சின்ன சின்ன லீஃப் மாதிரி போட்டுக்கிறேன். அந்த மாதிரி போடும்போது நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் இப்போ நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணி நட்ஸ் போட்டு வச்சிருந்த பவுடரை வந்து லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.